2 வருஷம் ஆயிருக்கு தமிழ் படம் இன்னும் வரல. ஆனால் ஒரு படம் ஹிட் கொடுத்தா தான் சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஹிட் இல்லாமல் படம் இல்லாமல் நோ தட் ஐ எம் நத்திங் விதவுட் யூ. என் பேர் தான். பாத்தீங்களா மேடம் பசங்க எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. நீங்க எல்லாம் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு ஹீரோயின். எனக்கெல்லாம் வந்து அடி வயிற்றுல ஹார்மோனியை பற்றியே வாசிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஆள் தான் வர போகிறாங்க. நீங்க சொல்லவே வந்துட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் சமந்தா அவர்கள். அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான. ஆமாப்பா, அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். என் மனசு இனி உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன். நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன். குட் பாப்புலேஷன் ஒரு சென்சேஷன். நீ வேணும் பண்ண போறேன் மெடிடேஷன். சமந்த் அவர்கள் வந்த உடனே நிறைய பேர் ஸ்டாண்டிங் ஓவேஷன் மோடுக்கு போய் எந்திரிச்சுன்னு ஹாய் எல்லாம் சொல்லி வைஃப தட்டி விட்டு ஹாய் சொல்றாங்க. மேடம் அந்த பக்கம் ஹார்ட்லாம் காமிச்சிங்க, எனக்கு எதுவுமே லைட்டா ஒரே ஒரு ஹார்ட் மேடம். வாவ் ஷட் தேங்க் யூ மேடம். பயங்கரமா ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு தான் ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ரொம்ப பிரியமோட வேலை செய்ய போறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஜாலியா இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த விருதை கொடுப்பதற்காக ஒரே விஷயம் சொல்லணும்னா பாட்ஷா படத்தினுடைய கிரியேட்டர்னே சொல்லலாம். நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துலாம் ஃபார் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள். தேங்க்யூ சார். எஸ் சார், அவரோட சேர்த்து ஒரு கிளைண்ட் டீம் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். மிஸ்டர் MC ரிக்சன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் MCR டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் MC ரிக்சன். ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படிங்கிறது ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ஆவலா இருக்கேன். ஓ தேனிடி. K. Balachandra Hall of Fame Award for the golden icon of inspiration for excellence in Indian cinema since 2010. Samantha. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. 1 2 3 4 ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. என் பேர் தான்.
பாத்தீங்களா மேடம் பசங்க எவ்வளோ உங்களை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. வணக்கம் சென்னை. நில்லாமல் ஓடி ஓடி நான் தேடும் என் தேடல் நீதான். சொல்லாத பல்லாவரம் பொண்ணு தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன என்ன கத்தீஜா கூப்பிடுறாங்க. கத்தீஜா வந்தா நின்னா பார்த்தா அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல கிட்ட போய் போய் பேச ஒரு டெம்டேஷன் அவ பாய் ஃப்ரெண்டும் இருக்க ஒரு காம்ப்ளிகேஷன் அத மீறி ரொம்ப ரொம்ப நன்றி கே பாலச்சந்தர் சார். பேர் வச்சு இன்னைக்கு ஒரு அவார்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் எழுதின கேரக்டர்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் வித் மீ. அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸில் காம்ப்ளெக்சிட்டி, ரியல்னஸ் அண்ட் ஆக்சுவலி அவர் படங்கள் பார்த்து நான் வந்து ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் திஸ் இன்க்ரெடிபிள் ஆனர். எந்த அவார்ட் வந்தாலும் ஒரு படம் ஹிட்டாக இருந்தாலும் ஐ திங்க் தட் த மெயின் ரீசன் மேபி 2 வருஷம் ஆயிருக்கு தமிழ் படம் இன்னும் வரல. ஆனால் த லவ், த சப்போர்ட் தட் யூ கிவ் மீ எவ்ரி சிங்கிள் டைம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிஜமாக யூஸ்வலாக ஒரு படம் ஹிட் கொடுத்தா தான் இன்னும் சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஹிட் இல்லாமல் படம் இல்லாமல் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட். நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல டு டிசர்வ் திஸ் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி. Know that I am nothing without you. அழகாய் மலர்வது போல் உதிர்வது காதல் எங்கோ தெரிவது போல் மறைவது காதல் அழகாய் மலர்வது. ஆக்சுவலாக மேடம் இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்லணும் மேடம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் சம்பளம் தான் கேட்கவே இல்லை. சம்மந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா நான் வந்துட்டேன் மேடம் கிளம்பி இன்னைக்கு. சீரியஸா மேடம் உண்மையிலே உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. என்னடா நம்ம 2 பேருக்கு ஒரே முனிசிபாலிட்டி பில்லு. நானும் பல்லாவரம் பையன் தான். அப்படிங்களா? வாவ். டான்ஸா? இப்போலாம் ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன், டான்ஸ்லாம் பண்ணல. சரி டான்ஸ் பண்ண மாட்டாங்க. டான்ஸ் ஓகே, ஆனா உங்களுக்கு வெறும் டான்ஸ் மட்டும் ஆடி இம்ப்ரெஸ் பண்ணதெல்லாம் ஓகே. பாட்டு எதுவும் இல்லையா? நம்ம சமந்தா உங்களுக்கு பாட்டு இல்லையா? சமந்தா உங்களுக்கு இல்லாத பாட்டு எவ்வளவோ பாட்டு இருக்கு. இருக்கா? எவ்வளவோ இருக்கு பாட்டு. நீ ஏன் பாடிடுறியா? நானா? சரி நான் பண்ணா அவங்கள கேட்பாங்களா? ரெடியா இருக்கீங்க? சமந்தா உங்களுக்கு என்ன பண்ணாலும் கேட்பாங்க. என் ஸ்டைல்ல பாட்டு வேற மாதிரி இருக்குமே. போடு அப்பா. பக்கத்துல பார்த்தா செமையா இருக்கு மேடம். ஓ மேல ஒரு கண்ணு காரணம் நீங்க பல்லாவரம் பொண்ணு. கேக்குதா கித்தாரு? யாரு தள்ளி நீங்க சொல்லுவா?
நான் தள்ளி நிற்கவா? உன்னை தள்ளி நிக்க சொல்றாங்கடா. தம்பி அப்பா 1ஆம் டிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கவா? என்ன ப்ரேயரில் நிற்கிறேன், இருப்பா நீ வேற. ரெடி 1 2 3 4. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், இன்ஸ்டா ஃபீடில் நீங்கள் வந்தால் தள்ள மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், இன்ஸ்டா ஃபீடில் நீங்கள் வந்தால் தள்ள மாட்டேன். கியூட்டா ஃபோட்டோஸ் போடுகிறாய், என் ட்ரீமினுள் ஆடுகிறாய். அன்பே உன்னை நெஞ்சில் சுமந்தா நானும் சொல்றேன் ஐ லவ் யூ சமந்தா, எனக்கு ஓகே சொல்வீங்களா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், இன்ஸ்டா ஃபீடில் நீங்கள் வந்தா தள்ள மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், கூட்டு போயிடுவேன். சுகைவன பரிசுவகிற குமக்கிற கிற தரிக்கிற கிற சுத்தாடே சுத்தாடே. காலையிலேருந்து வெயிட் பண்ணி சமந்தா வருவாங்கன்னு எப்பன்னு கேட்டிருந்த, யாரும் சொல்லல சமந்தா 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 என்று என்று என் ஹார்ட் துடிக்கிறது துடிக்கிறது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். பயங்கர டேலண்ட் மேடம், பயங்கர டேலண்ட். நீங்கள் தான் லிரிக்ஸே சும்மா எழுதுறீங்களா? அந்த மாதிரி நிறைய எழுதுவோம் மேடம். பல்லாவரம்னா சும்மாண்ணா? பல்லாவரம் நம்ம மேடம், பல்லாவரம்னாலே பாட்டு டான்ஸ் நல்லா வரும் மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, ஸோ வந்து ஆக்சுவலி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிருந்தாங்க. மேமும் வந்து சொன்னாங்க தமிழ் படம் அடுத்து எப்போ சமந்தா அவர்களோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கல்ல, உங்களை பார்த்தோன்னே அப்படி எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாருங்க மேடம், பசங்களாம் உங்களுக்காக தான் மேடம் வந்திருக்காங்க. நிறைய பேர் மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிடாம காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களை பார்த்து இவ்வளோ தூரம் ரசிக்கக்கூடிய நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எப்போ நாங்கள் திரும்ப உங்களை எதிர்பார்க்கலாம்? தமிழில் எப்போ நாங்கள் அடுத்த படம் உங்களை பார்க்கலாம் மேடம்? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ காட் த மெசேஜ். I am fortunate to give this award to one of the finest actresses in India today. Samantha, all your films I have seen, and I am really enamored by the kind of performance you have been giving, film after film, and even in our Citadel, mind-blowing action also you did. ரொம்ப ரொம்ப நன்றி சார். And I have been working as 7 years, 14 films. I worked with K. Balchandar sir, from Ek Duje Ke Liye to Sindhu Bhairavi to Punnage Mannan. And I had the opportunity to even direct a film for superstar Rajinikanth in Annamalai, then later on Basha and all those films. But I can never do a film like K. Balachandar sir. The kind of cinema he did, the kind of woman power, women eccentric films he did, nobody ever did. So I'm truly happy that you are being given the K. Balachandar award. It's really a prestigious award, and K. Balachandar would have been happy if only he could have directed a film with you. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. அடுத்த ஒரு விருது ஒன்று வருது மேடம். ஸோ அந்த விருது யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறத பார்த்துலாமா? அந்த பிரசன்டரை பற்றி சொல்லணும்னா, தலை அஜித் சாரை வச்சு மாசான படங்கள் கொடுத்தவர். ஆக்சுவலாக நேஷ்னல் அவார்ட் வின்னரு. ஒரு படம் போதுங்க சாரை பற்றி சொல்கிறதுக்கு. பில்லான ஒரு படம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. சும்மா சாரை பற்றி பட்டியல் போட்டே போல ஒரு மிகப்பெரிய கைது. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார் அவர்கள். இவங்களோட சேர்த்து மிஸ்ஸஸ் ஜான்சி கணேசன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். கோ ஃபவுண்டர் ஆஃப் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மிஸ்ஸஸ் ஜான்சி கணேசன் அவர்கள். ஓகே, ஸோ 3 பேரும் வந்து ஸ்டேஜ்ல இருக்காங்க. யாருக்கு அந்த அவார்ட் போகுது அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா நம்ம ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி வின்னர். ஏவி ப்ளீஸ். The Behind Woods Gold Hall of Fame Best Actress in an OTT series. Hindi for Citadel Honey Bunny, Samantha. ஒரு கஞ்சாடை
செய்தாலே மனம் பஞ்சாகும் தன்னாலே இடைவிடாத அன்பாலே என்னை வெண்மேகம் செய்தாலே தரையில் போகும் மேகம் இவளா மயங்கி பார்த்தேனே உயிர் கூச்சம் போடும் அவள் செய்யும் மாயம் நோயாதே ஒரு கஞ்சாடை செய்தாலே மனப்பஞ்சாகம் தன்னாலே இடைவிடாத அன்பாலே. சமந்தா மேடம் பற்றி உங்களுடைய வார்த்தைகள். ஐ திங்க் சமந்தா மேடம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஆக்சுவலாக. ஐ திங்க் த சேம் ஜிம் ஈவன் இன் ப்ரைமல் பேட்டர்ன்ஸ் வி யூஸ் டு ஒர்க் அவுட். ஆமா. எஸ். திஸ் வாஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 years. அண்ட் யோர் growth, இவங்களோட growth வந்து ஃபினாமினலாக இருக்கிற ஆக்சுவலாக. பிகாஸ் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் நான். ஐ ஹவ் சீன் யோர் growth. It is phenomenal and congratulations. Thank you sir. Thank you so much. Thank you Bala. Thank you sir. Thank you, sir. Thank you so much.